டாக்கர்ல இருக்க இமேஜ் அண்ட் கண்டெய்னர் பத்தி ஒரு சின்ன தியரி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் யூஸ் பண்றோம். அதை இமேஜா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம அந்த ரியாக்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சோர்ஸ் கோட் வந்து யூஸ் பண்ணுவோம்ல. அந்த சோர்ஸ் கோட் தேவை. அதே மாரி நம்ம டிபெண்டன்சிஸ் வந்து தேவை. இப்போ நம்ம ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு சிஸ்டம்ல ரன் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நமக்கு நோட் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கணும்ல. நோட் இருந்தா தான் நம்மளால ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அப்போ நோட் வந்து ஒரு டிபெண்டன்சி. இது மாரி மத்த டிபெண்டன்சிஸ் என்ன இருக்கோ, அதெல்லாம் வந்து நமக்கு தேவை. அது மாதிரி என்ன என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்து ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் எடுத்துக்குவோம். இது எல்லாத்தையும் வச்சு நம்ம கிரியேட் பண்ணுறது தான் இமேஜ். ஸோ அப்போ ரியாக்ட் ப்ராஜெக்டோட இமேஜை வந்து நமக்கு எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து சோர்ஸ் கோட் தேவை, டிபெண்டன்சிஸ் தேவை, என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் தேவை. இது போக வேறு என்னென்ன அந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணுறோமோ இது எல்லாமே வந்து தேவை. ஸோ இது வச்சு நம்ம இமேஜ் வந்து இப்போ கிரியேட் பண்ணிட்டோம். இப்போது இந்த இமேஜை ரன் பண்ணால் நமக்கு வர்றது தான் கண்டெய்னர். ஓகே, ஸோ இமேஜை ரன் பண்ணால் வர்றது தான் கண்டெய்னர். இந்த கான்செப்ட் வந்து நமக்கு ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ அப்போ கண்டெய்னர் வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? ரன் டைம் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இமேஜை ரன் பண்ணால் வர்றதா கண்டெய்னர். இப்போ கண்டெய்னர் வந்து ரன் பண்ணுறப்போ நம்ம அப்ளிகேஷன் தான் வந்து ரன் ஆகும். ஏன்னா நம்ம இமேஜில் வந்து நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷன் தானே வந்து இங்கே இமேஜாக எடுத்திருக்கோம். ஸோ அப்போ அந்த அதை ரன் பண்ணும்போது நமக்கு கண்டெய்னர் வரும். அந்த கண்டெய்னரில் இருக்கிறதா நம்ம அப்ளிகேஷன். ஸோ அப்போ நம்ம ஒன் டைம் வந்து இமேஜ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி வேணால் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்போ நமக்கு தேவை அப்படின்னா நம்ம டெஸ்டிங் டீமுக்கு வந்து அந்த இமேஜை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அவங்க வந்து அதை ரன் பண்ணாங்கன்னா அந்த கண்டெய்னர் வந்து ரன் ஆகும். அதில் நம்ம அப்ளிகேஷன் தான் இருக்கும். நம்ம அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போது டாக்கர் ஹப் இருக்குது. டாக்கர் ஹப்புக்கும் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம ப்ரொடக்ஷன் சர்வருக்கு வந்து மூவ் பண்ணிவிட்டு அதை வந்து அப்ளிகேஷனாக வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம இமேஜாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறனால இன்னொரு சிஸ்டமில் நம்ம அப்ளிகேஷனை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா நோடு இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்து செட் பண்ணணும் அப்படின்ற தேவை வந்து கிடையாது. ஏன்னா இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம இமேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கண்டெய்னர் ரன் பண்ணாலே நம்ம அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்னும் இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இமேஜ் அண்ட் கண்டெய்னர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் டாக்கர் ஹப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டாக்கர் ஹப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். டாக்கர் ஹப் ஓப்பன் பண்ணி என்னோட அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு டாக்கர் டெஸ்க்டாப்போட அதை வந்து சிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டாக்கர் ஹப் அப்படின்றது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நம்ம கிட்டப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம். கோடெலாம் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து கிட்டப் வந்து யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் கோடு வந்து கிட்டப்பில் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எய்தர் அதை பப்ளிக்காக வச்சுக்கலாம், இல்லை ப்ரைவேட்டாக வந்து வச்சுக்கலாம். பப்ளிக்காக வச்சோன்னா எல்லாருக்கும் விசிபிள் இருக்கும். ப்ரைவேட்டாக வைக்கிறோன்னா நமக்கு மட்டும் விசிபிளாக இருக்கும்ல. அதே கான்செப்ட் தான் டாக்கர் ஹப்பும். இங்கே வந்து டாக்கர் இமேஜஸ்லாம் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எய்தர் வந்து அதை பப்ளிக் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணால் எல்லாருக்கும் வந்து விசிபிளாக இருக்கும். இல்லை வந்து ப்ரைவேட் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ அக்கௌண்ட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் ப்ரைவேட் அப்படின்னு செட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க 2 இமேஜ் வந்து இக்னோர் பண்ணிடுங்க. ஜஸ்ட் நான் கிரியேட் பண்ணிவிட்டு பப்ளிக் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கே போய்ட்டு நான் எக்ஸ்ப்ளோர் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸ்ப்ளோர் கிளிக் பண்ணோன்னா பப்ளிக்காக எது ரொம்ப பாப்புலராக இருக்கோ இந்த இமேஜஸ்லாம் வந்து இங்கே வந்து நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ இது எல்லாத்துக்குமே வந்து இமேஜஸ் டாக்கர் இமேஜ் வந்து கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். இப்போ இந்த என்ஜினிக்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, இது வந்து ஜென்ரலாக ப்ராக்ஸி சர்வராக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி உபுண்டு பார்த்தீங்கன்னா உபுண்டுக்கு வந்து ஒரு இமேஜ் இருக்குது. பைத்தான் இருக்குது, பைத்தானுக்கு இமேஜ் இருக்குது. இதில் கீழே வந்தோன்னா இப்போ நோடும் வந்து நமக்கு ஒரு டாக்கர் இமேஜாக வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் அது வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்க வந்து டாக்கர் அஃபிஷியல் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ நோடோட அஃபிஷியல் இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஓப்பன் பண்ணோன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து எப்படி வந்து இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டாக்கர் புல் நோட் அப்படின்ற கமாண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது கொடுத்து வந்து நம்ம இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இதில் கீழே வந்தோம்னா இங்கே டேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கல்ல. டேக்ஸுன்றது நத்திங் பட் வெர்ஷன்ஸ் தான். ஸோ வந்து என்னென்ன வெர்ஷன்ஸ் வந்து அவைலபிள் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவையான பர்டிகுலர் வெர்ஷன் வந்து தேவை அப்படின்னா நம்ம இந்த வெர்ஷன் நேம் வந்து கொடுத்து அதை வந்து டவுன்லோட் பண்ணலாம். இல்லை லேட்டஸ்ட் வந்து தேவை அப்படின்னா இங்கே டாக்கர் புல் நோட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இது கொடுத்தோன்னா நம்ம லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ அது வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ நான் இதை வந்து இந்த இமேஜ் வந்து எடுக்க போகிறேன். இப்போ இந்த இமேஜ் எடுக்கணும்னா இப்போ இந்த கமாண்டை வந்து காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம சிஸ்டமில் வந்து பவர் ஷெல் இருக்குல்ல. ஸோ பவர் ஷெல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ பவர் ஷெல்லில் நான் இங்கே ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் அட்மினிஸ்ட்ரேட்டராக பவர் ஷெல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த நோட் இமேஜ் வந்து இருக்குல்ல, நோடோட டாக்கர் இமேஜ் அதை வந்து புல் பண்ண போகிறேன். ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்பயுமே இப்போது மேக்கில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த கமாண்ட் போட்டால் ஒர்க் ஆகிடும். நீங்கள் விண்டோஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டாக்கர் டெஸ்க்டாப் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும். அது வந்து கீழே வந்து க்ரீனில் இருக்கணும், இன்ஜின் ரன்னிங் அப்படின்னு. ஸோ அது ரன் ஆகும்போது தான் வந்து நம்ம கொடுக்குற எந்த கமாண்டும் வந்து ஒர்க் ஆகும்.
ஸோ இப்போ எனக்கு இன்ஜின் ரன்னிங் இருக்குது. நான் இந்த கமாண்ட் போய்ட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டாக்கர் புல்லோட பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லேட்டஸ்ட் அப்படின்னு வருது. ஏன்னா நான் எந்த வெர்ஷன் வேணும் அப்படின்னு கொடுக்கல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு பர்டிகுலர் வெர்ஷன் தேவை அப்படின்னா நம்ம இங்கே போயிட்டு இந்த டேக் இதை வந்து அங்கே கொடுக்கணும். கொடுத்தோன்னா அந்த பர்டிகுலர் வெர்ஷன் வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் டவுன்லோட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இப்போ டாக்கர் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே டாக்கர் டெஸ்க்டாப்பில் கண்டெய்னர்ஸ் இமேஜஸ் இருக்கும்ல, இமேஜஸில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் ரைட் சைடில் பார்த்தோன்னா இங்கே ரன் பட்டன் இருக்கும். ஸோ நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம், இப்போ இமேஜை ரன் பண்ணோம் அப்படின்னா கண்டெய்னர் வந்து கிரியேட் ஆகும் பார்த்தோம். நான் இங்கே போயிட்டு ரன் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ்லாம் வந்து தேவைப்படும். ஆனால் நம்ம இப்போதைக்கு ரன் பண்ணுறதுக்கு எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் ரன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரன் கொடுத்தோன்னே இப்போது பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் போகிறேன். கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா இப்போது இதுக்கு முன்னாடி வந்து கண்டெய்னர் எம்டியாக தானே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நேம் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நேம் வந்து கிரியேட் ஆகும். இது எப்பவுமே ஜஸ்ட்டு ரேண்டமாக வந்து ஒரு நேம் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். நம்ம வந்து கமாண்ட் லைனில் ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளே வந்து நேம் கொடுப்போம் கண்டெய்னருக்கு. ஸோ அந்த நேமில் வந்து கிரியேட் ஆகும். இல்லை இப்போது நம்ம இங்கே வந்து டாக்கர் டெஸ்க்டாப் இந்த அப்ளிகேஷனில் வந்து ரன் பண்ணுறதுனால டிஃபால்ட்டாகவே ஒரு நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அசைன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து வேறு நேமில் வந்து இப்போ இதாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து எக்ஸிட்டட் அப்படின்ட்டு இருக்கு. ஏன் வந்து ஸ்டேட்டஸ் எக்ஸிட்டட் அப்படின்ட்டு இருக்குன்னா இப்போ நம்ம நோட் இமேஜில் உள்ள அதில் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன்ஸ் வந்து எதுவும் இருக்காது. இது நம்ம அப்ளிகேஷனை வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து வச்சுருப்போம். ஸோ அதனால் அது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம நோட் இமேஜ் எடுத்து ரன் பண்ணுறதுனால நமக்கு வந்து இமீடியட்டாக எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணோம். அதை வந்து நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு வந்து கண்டெய்னர் வந்து கிரியேட் ஆகுதுல்ல. ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் வந்து நமக்கு இங்கே வந்து நோட் வந்து இமேஜாக அவைலபிளாக இருக்குது, அது மாதிரி பைத்தான் வந்து பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏன் நமக்கு இமேஜாக அவைலபிளாக இருக்குது அப்படின்னு டவுட் வரும். இப்போ நம்ம வந்து பார்த்தோம்ல ரியாக்ட் ப்ராஜெக்டை வந்து நம்ம வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு. நமக்கு வந்து தெரியும் ரியாக்ட் ரன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நோடு வந்து இருக்கணும். நோடு இருந்தால் தானே வந்து ரியாக்ட் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி தான் இந்த ஸ்லைடு வந்து பாருங்களேன். இப்போ வந்து நம்ம ரியாக்ட் வந்து ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லேயர்ஸ் வந்து இருக்கும். அதில் எப்பவுமே பாட்டம் லேயரில் நம்ம அதாவது ஒரு இமேஜோட பாட்டம் லேயரில் எப்பவுமே ஒரு பேஸ் ஓஎஸ் இல்லை பேரண்ட் இமேஜ் தான் இருக்கும். பேஸ் ஓஎஸ்னால் நம்ம பண்ணுற அப்ளிகேஷனை பொறுத்து, சில அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம ஓஎஸ் வந்து டிஃபைன் பண்ணோம். பட் நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்டை பொறுத்தளவு நமக்கு வந்து நோட் தான் வந்து பேஸ். அது மேலே தான் வந்து நம்ம ரியாக்ட் வந்து ரன் ஆகும். அப்போ நம்ம ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நோட் இமேஜ் வந்து தேவை. ஸோ அதுதான் வந்து நமக்கு பேஸாக இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்ஸை வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து டிஃபால்ட்டாக வந்து நமக்கு நோட் இமேஜில் டாக்கரில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம இப்போ ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேஸ் இமேஜாக இந்த நோடை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த நோட் இமேஜை யூஸ் பண்ணி தான் ரியாக்ட் ப்ராஜெக்டை டாக்கர் இமேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த டாக்கர் வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக நான் ஒரு சிம்பிள் ப்ராஜெக்டாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப் கொடுப்போம்ல, ஸோ அது கொடுத்து docker-react அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல. இப்போ இதை ரன் பண்ணோன்னா இந்த நமக்கு டிஃபால்ட்டாக இருக்க இந்த லேண்டிங் ஸ்க்ரீன் தான் வந்து லோட் ஆகும். ஓகே, நம்ம இப்போ இந்த ப்ராஜெக்டை தான் எடுத்து நம்ம போயிட்டு ரியாக்டில் கோட் சேஞ்சஸ் எதுவும் பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த ப்ராஜெக்டை தான் எடுத்து நம்ம வந்து டாக்கர் இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விஎஸ் கோட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விஎஸ் கோடில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனாக வந்து டாக்கர் வந்து அவைலபிள். ஸோ அது வேணும்னா நீங்கள் ஆப்ஷன்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்கே வர எல்லாத்தையுமே நம்ம கமாண்ட் லைன்லேயும் போய் பண்ண முடியும். பட் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண போகிற இமேஜஸ், இப்போ நான் வந்து நோடில் வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணல. ஸோ அதனால் வந்து அது வந்து இங்கே விசிபிளாக இருக்குது. அதே மாதிரி நம்ம கண்டெய்னராக வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, ஸோ அப்போ வந்து கண்டெய்னருக்குள்ளே நம்ம என்னென்ன இருக்குது, நம்ம ஃபைல்ஸ்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஆப்ஷனல், வேணும்னா வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டாக்கரோட பேசிக்ஸ்லாம் நமக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு. இமேஜ் இருக்கும், இமேஜை ரன் பண்ணால் கண்டெய்னர் வரும். அது மாதிரி டாக்கர் ஹப் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு டாக்கர் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் மீன் டைமில் வந்து உங்களுக்கு தேவையான ஜஸ்ட் நம்ம என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப் கொடுத்து கிரியேட் பண்ணோம்ல, அது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம அதில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.